अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री वेदांत தேசிகன் எம்பெருமானை குறித்தும் எம்பெருமானுடைய பத்தினிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்தார். சக்கரத்தாழ்வாரை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்தார். கருடாழ்வானை குறித்தும் 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் கருட தண்டகம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரம். தண்டகம் என்கிறது ஒரு சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய ஒரு வகை பாவினம். அதாவது இதில் 108 அக்ஷரங்கள் ஒரு பாதத்திலே இருக்கும். அந்த மாதிரி 4 பாதங்கள், அதாவது 432 அக்ஷரங்கள் சேர்ந்தது ஒரு ஸ்லோகம் என்று சொல்லலாம். மிகவும் குறைந்த எழுத்துக்கள் என்னால் 4-32 எழுத்துக்கள் கொண்டது ஒரு ஸ்லோகம் என்று பார்க்கிறோம். ஆனால் மிக அதிகமாக இப்படி ஒரு பாதத்திற்கு 108 அக்ஷரங்கள், அதாவது 36 கணங்கள், ஒரு கணம் எல்லாம் 3 எழுத்துக்கள், அந்த மாதிரி 36 கணங்கள் கொண்டதாக. 36 கணம் என்னால் 36, அதை 3ஆலே பெருக்கினால் அது 108 என்று வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இது. அதிலே நாம் முதல் 2 பாதங்கள், அதாவது 2 வரிகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஸ்லோகத்தினுடைய 2 வரிகள். இப்பொழுது அதிலே 3ஆவது வரியினை நாம் அனுபவிக்கிறோம். இதிலேயும் இந்த கருடாழ்வானுடைய பெருமை, அவன் எப்படிப்பட்ட வைபவத்தை உடையவன் என்பதுதான் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 3ஆவது வரியிலே இருக்கக்கூடிய, அதாவது 36 கணங்களை கொண்ட 108 எழுத்துக்களை கொண்ட இந்த 3ஆவது வரி, அதை பார்க்கிறோம். நம இதம் அஜகத் சபர்யாய பர்யாய நிர்யாத பக்ஷா நிலாஸ்பாலனோத்வேல பாதோதி வீச்சி சபேட்டா ஹதாகாத பாதாள பாங்கார சங்கிருத்த நாகேந்திர பீட்டா ஸ்ரீணீபாவபாஸ்வன் நகஸ்ரேணயே சண்டதுண்டாய நிருத்யத் புஜங்கப்ருவே வஜ்ரிணே தம்ஷ்ட்ரயா துப்யம் அத்யாத்ம வித்யா விதேயா விதேயா பவத் தாஸ்யம் ஆபாதயேதா தயேதாஷ்சமே. இது இந்த கருட தண்டகத்தினுடைய, அதாவது கருட தண்டகம் என்கிறது ஒரே ஒரு ஸ்லோகம்தான். அந்த ஒரு ஸ்லோகத்திலே ஒரு வரியும் அதாவது ஒரு பாதமும் 108 எழுத்துக்களை கொண்டது என்று பார்க்கிறோம். அதில் இது 3ஆவது அடி என்று பார்த்தோம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், நமஹா என்று முதலிலே அந்த கருடனுக்கு நமஹா, கருடனை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவன் எப்படிப்பட்டவன் என்னால், அஜகத் சபர்யாயா, எப்பொழுதும் அவனுக்கு பூஜைகள் நடந்து கொண்டே இருக்கின்றனவாம். யாராவது எங்கேயாவது அவனுக்கு பூஜைகள் பண்ணி கொண்டே இருப்பார்கள் அல்லவா, தங்களுடைய துன்பங்களெல்லாம் தீர வேண்டும் என்று. அதனால் ஒரு பெருமை சொன்னார், அஜகத் சபர்யாய என்று ஒரு விஷயத்தை சொன்னார். அதற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய அடுத்த விசேஷமானது மிகவும் நீண்டது. அதாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்னால், அவர் பர்யாய நிர்யாத பக்ஷா நிலாஸ்பாரலோத்வேல பாதோதி வீச்சி ஷபேட்டா
ஹதாகாத பாதாள பாங்கார சங்கிருத்த நாகேந்திர பீட்டா ஸ்ரீணீபாவ பாஸ்வன் நகஷ் ஸ்ரேணையே. எவ்வளவு பெரிய வாக்கியம் இது! அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் பர்யாய நிர்யாத பக்ஷ அனில, வரிசையாக உண்டான தன்னுடைய அந்த சிறகுகள் இருக்கிறது, அவற்றை நன்றாக அசைக்கிறான். சிறகுகளை அசைத்தால் அதிலே ஆஸ்பாலன, அதனிலும் உண்டான என்ன ஆகிறது, காற்று. அது என்ன செய்கிறதா, கடல் அலைகளை அப்படியே கிளறி விட்டு விடுகிறது. அதாவது கரை புரண்ட அலைகளோடு கூடியதாக அந்த கடலானது ஆகிவிடுகிறது. அதாவது கருடாழ்வான் தன்னுடைய சிறகுகளை வேகமாக அடித்து கொள்ளுகிற பொழுது அந்த காற்றினாலே கடலிலே பெரிய அலைகள் எழுகின்றன என்று சொல்லுகிறார். அவ்வளவு பெரிய அலைகள் எழுகின்றன. அப்பொழுது அந்த அலைகளாலே அடிபட்ட பாம்புகள், அது பாத்தாள லோகத்திலே பாம்புகளெல்லாம் இருக்கின்றன. அப்போ என்ன ஆகிறது, அந்த அலைகளாலே சபேட்டாக ஆகாத ஆகாத பாத்தாள பாங்கார. அப்பொழுது பாத்தாள லோகத்தில் இந்த அலைகளாலே என்ன ஏற்படுகிறது, ஒரு பாம் என்று ஒரு சப்தம் ஏற்படுகிறது. அதாவது பாங்காரம் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய ஒலி எழும்புகிறது. இந்த சமுத்திரத்தில் பெரிய அலை எழுந்தால் அப்பொழுது கொஞ்சம் சப்தம் ஏற்படும் இல்லையோ, அந்த சப்தம் யாரை துன்புறுத்துகிறது என்னால் பாத்தாள லோகத்தில் இருக்கக்கூடிய நாகங்களுக்கு துன்பத்தை விளைக்கிறது. ஏன்னா பாம்புகள் எல்லாம் ரொம்ப ஒலியை கேட்காது. மிக அதிகமான ஒலி ஏற்பட்டால் அந்த பாம்புக்கு துன்பம் ஏற்பட்டு விடும். உலகத்திலே கூட பழமொழி உண்டு அல்லவா, இடியோசை கேட்ட நாகம் போலேன்னு சொல்லுவார். இடியோசை கேட்ட பாம்பு போலேன். அதனுடைய கருத்து என்ன, இடியோசை விழுந்தால் பாம்புக்கு அது சகிக்கவே முடியாது, ஏன்னா பெரிய ஒலி அல்லவா. அதனால் இப்பொழுது கருடாழ்வானுடைய அந்த இறக்கைகளினுடைய அலைத்தலாலே கடலிலே பெரிய அலைகள் எழுந்து அது பாத்தாள லோகத்தில் பாங்காரத்தை ஏற்படுத்தியது, ஒரு பெரிய ஒலியை ஏற்படுத்தியது. அதனால் அந்த நாகேந்திரங்கள், அதாவது அந்த இடத்துல பாம்புகளுக்கும் துன்பம் ஏற்பட்டது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாகேந்திரன் என்கிறது இந்த இடத்துல திக்கஜங்கள், அதாவது பாத்தாள லோகத்திலே அந்த உலகத்தை தாங்கி நிற்கக்கூடிய திக்கஜங்கள், அந்த கஜங்களுக்கும் கூட இது ஒரு துன்பத்தை விளைத்தது. அப்பொழுது அந்த கஜங்களை கருடாழ்வான் எப்படி அடக்கினார் என்று பார்த்தால், அவர் எப்படி அடக்கினார், தன்னுடைய ஸ்ரீணீபாவ பாஸ்வத்து, அதாவது அங்குஷம் போலே விளங்குகின்ற தம்முடைய அந்த நகங்களாலே, அவர் நகஸ்ரேணையே, நகங்களாலே அந்த யானைகளை அடக்கி விட்டாராம், அந்த திக்கஜங்களை அடக்கி விட்டார். அதாவது என்ன சொல்லுகிறதுன்னா, பெரிய கருடாழ்வானுடைய பெரிய திருவடியினுடைய சிறகுகளிலிருந்து வரிசையாக காற்றுகள் வீசுகின்றன. அந்த காற்றால் கடல்களெல்லாம் கரையை மீறி பொங்கி எழுகின்றன. அந்த அலைகள் பாதாளம் வரை ஆழ்ந்து ஆழ்ந்து அடிக்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது, உள்ளங்கையால் ஓங்கி அறைந்தாற் போலே இருக்கிறது. அப்பொழுது ஏற்படக்கூடியது தான் பாங்காரம் என்கிற ஒரு ஒலி, பாம் என்கிற ஒரு சப்தம். அந்த சப்தத்தை கேட்டவுடனே அங்கே இருக்கக்கூடிய திக்கஜங்கள், அதாவது உலகத்தையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கின்ற எண் திசை கயங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த யானைகள், அவர்கள் கோபம் கொண்டு அப்படி வருகின்றனவாம். அப்பொழுது என்ன பண்ணுகிறார் கருடாழ்வான், தம்முடைய நகங்களின் வரிசையே அங்குஷமாக கொண்டு, தங்களுடைய நகத்தையே அங்குஷமாக கொண்டு அந்த யானைகளை அடக்கி விடுகிறார் என்று இவ்வளவு தூரம் அந்த கருடாழ்வானுடைய சிறகுகளினுடைய ஒலி, அதாவது சிறகுகளினுடைய வலிமை, அது இப்படி சொல்லப்பட்டது. அதற்கு மேலே இன்னொன்று என்ன என்னால், அவருக்கு நகம் மட்டுமா பயங்கரமாக இருக்கிறது, சண்ட துண்டாயா, என்னால் என்ன பயங்கரமான அலகுகளை உடையவர். அவருடைய நகங்கள், அவருடைய அலகுகள் இருக்கிறது, அதுவும் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அதுக்கு மேலே கோபம் வந்தால் அவர் என்ன செய்கிறார் என்றால், அப்படியே தன்னுடைய புருவங்களை நெரிக்கிறாராம். இந்த புருவங்களை நெரிக்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நிருத்யத் புஜங்க புருவே, அப்படியே பாம்புகள் எழுந்து ஆடுவது போல இருக்கிறதாம். அந்த புருவங்கள் மேலும் கீழும் போய் வருவது, ஏன்னா புருவம் என்கிறது சற்று அப்படி வளைந்து இருக்கிறது அல்லவா, அது இவர் நெரிக்கிற பொழுது மேலும் கீழும் எழுந்து போவது, அது எப்படி இருக்கிறது என்றால் பாம்புகள் படமெடுத்து ஆடுவது போல. நிருத்யத் புஜங்க புருவே, புஜங்கம் பாம்பானது நிருத்யத் நடனமாடுகின்றா போலே
இருக்கக்கூடிய புருவங்களை உடையவரே என்று சொன்னார். அதற்கு மேலே அடுத்தபடியாக வஜ்ரினே தம்ஷ்ட்ரயா, தம்ஷ்ட்ரயா வஜ்ரினே, தன்னுடைய கோரைப்பல்லாலே வஜ்ரம் போலே இருக்கிறவர். அதாவது அவருடைய கோரைப்பல் என்கிறது இருக்கிறது, அது இந்திரனுடைய வஜ்ராயுதம் போலே அவ்வளவு பலம் பொருந்தியதாக இருக்கிறது என்று அத்தை சொல்லுகிறார். வஜ்ரினே தம்ஷ்ட்ரயா, அப்படிப்பட்ட கருடாழ்வானே உமக்கு துப்யம் நமஹா. முதல்ல துப்யம் நமஹா என்கிற சொல் இதனுடைய வாக்கியத்தினுடைய முதலிலே வந்தது. துப்யம், உனக்கு நமஸ்காரம்னு சொன்னார். எதற்காக கருடாழ்வானை வணங்க வேண்டும் என்றால் அதற்கு பல காரணங்களை சொல்லுகிறார். என்ன காரணங்கள்னா, அத்தியாத்ம வித்யாஹா மே விதேயாஹா, விதேயாஹா அதாவது அத்தியாத்ம வித்யைகள், வேதாந்த வித்யைகள் இருக்கிறது. நாம் வேதாந்தங்கள் என்னால் உபனிஷத்துக்களில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் உள்ளபடி உணர்தல், அதுதான் வேதாந்த ஞானம் என்று சொல்லுவார்கள். இன்னும் நாம் இப்படியும் சொல்லலாம், ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதலானவை எல்லாம் திராவிட வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த தமிழ் வேதாந்தத்தினுடைய உட்பொருளையும் நாம் அறிந்து கொள்ள வேணுமானாலும் அதற்கு நாம் கருடாழ்வானுடைய அனுகிரகத்தை கேட்க வேண்டும் என்பது போல அத்தியாத்ம வித்யாஹா மே விதேயாஹா விதேயாஹா, வேதாந்த வித்யைகளெல்லாம் எனக்கு வசமாக ஆகும்படி கருடாழ்வானே நீர்தான் செய்தருள வேண்டும் என்று சொன்னார். அதற்கு மேலே அது மட்டுமா, இன்னும் என்ன வேண்டும்? பவத் தாஸ்யம் ஆபாதயேதாஹா, உமக்கு நான் கைங்கரியத்தை செய்யுமாறு நீர் அதற்கும் அருள் புரிய வேண்டும். அதுவும் எப்படி புரிய வேண்டும்? தயேதாஹா, கருணையோடு அருள் புரிய வேண்டும். ஆஹா, கருடாழ்வானை வணங்குவது எதற்காக என்னால் வேதாந்த வித்யைகளெல்லாம் நாம் உள்ளபடி அறிந்து கொண்டு வேதாந்தத்திலே நல்ல ஞானம் பெற்றவர்களாக நாம் விளங்க வேண்டும் என்றால் அதற்கும் கருடாழ்வானுடைய அருள் வேண்டும். ஏன்னா கருடன் என்பவன் வேதமே வடிவெடுத்தவன் அல்லவா, வேதாத்மா வேகேஸ்வரஹா என்று வேதத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் அவனுடைய உடலிலே ஓரொரு அவயவமாக இருக்கிறது என்று வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அந்த வேதத்தினுடைய உட்பொருள்களை நாம் உள்ளபடி உணர வேணுமானால் அதற்கு கருடாழ்வானுடைய அருளை பெறுதல் என்கிறது சரியான வழிதானே. ஆகினாலே அவர் என்ன சொல்லுகிறார்னா, நமஹா துப்யம் இதம், உமக்கு நமஸ்காரம், கருடாழ்வானே உமக்கு நமஸ்காரம். எதற்காகன்னு கேட்டால் அத்தியாத்ம வித்யா விதேயாகா விதேயாகா, அத்தியாத்ம வித்யை என்று சொல்லப்படுகின்ற வேதாந்த வித்யை அதை உள்ளபடி உணர்வதற்கு நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும். அது மட்டுமா, பவத் தாஸ்யம் தயேதாக ஆபாதயேதாக, பவத் தாஸ்யம் உம்முடைய திருவடிகளிலே பண்ணக்கூடிய கைங்கரியத்தை நீர் கருணையோடு எமக்கு கொடுத்தருள வேணும் என்று இந்த இரண்டாவது, அதாவது மூன்றாவது பாதத்திலே, இந்த கருட தண்டகத்தினுடைய மூன்றாவது பாதத்திலே இப்படி கருடாழ்வானையே பார்த்து பிரார்த்தித்துக் கொள்வதாக மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. அந்த கருடாழ்வான் எப்படிப்பட்டவர் என்றால் எப்பொழுதும் எல்லாவிடத்திலும் யாராவது ஒருத்தர் அவரை பூஜை செய்து கொண்டே இருக்கிறபடியினாலே பூஜையை இடைவிடாது பெருமவராய் இருக்கிறார். திக்கஜங்களான யானைகளை கூட தம்முடைய நகங்களாகிற அங்குசத்தாலே அடக்கி விடுகிறார். அதற்கு மேலே அவர் அப்படியே அவருடைய அந்த திருப்புருவங்களானவை எப்படி இருக்கின்றன என்றால் அதாவது பாம்புகள் நடனமாடுவது போல அப்படி இருக்கக்கூடிய புருவங்களை உடையவராயிருக்கிறார். வஜ்ராயுதம் போல இருக்கக்கூடிய கோரை பற்களை உடையவராயிருக்கிறார் என்று அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட தேவரீர் என்ன செய்ய வேண்டும், அடியேனுக்கு இந்த வேதாந்த வித்யைகள் நன்றாக எனக்கு வரும்படியாக தேவரீர் கருணையோடு கட்டாட்சித்தரோட வேணும், உமக்கும் நான் தொண்டனாக இருக்க வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த கருடாழ்வானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய மூன்றாவது பாதத்திலே கருட தண்டகத்தினுடைய மூன்றாவது பாதத்திலே இப்படி பிரார்த்தித்துக் கொள்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।